இந்த மினிஸ்டர் பிஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பெரிய சிக்கல்லாம் மாட்டுறாங்க. அவங்க பெரிய பெரிய ஊழல் பண்ணுறது மினிஸ்டர்னா, மினிஸ்டர் பிஏ தான் அதுக்கு இதுவாக இருப்பான், காரணமாகவே இருப்பான். அவன் மூலமாக தான் எல்லா ஊழலும் நடக்கும். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர்னு இருக்கார், அவர் அன்பில் மகேஷ் பிஏவுக்கு சொந்தக்காரர். இப்போ அவர் கையில் 500 கோடிக்கு மேலே படம் எடுத்திருக்காரு. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அன்பில் மகேஷ் பிஏ. இப்போ இந்த பெண் 20 பேர் என்னை இது பண்ணாங்க, என்னை திமுகவை சேர்ந்தவர் 20 பேர்கிட்ட இது பண்ண சொன்னார், அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்னு சொன்னாங்க பாருங்கள். அதில் அன்பில் மகேஷ் பிஏ பேர் அடிபடுது. ஸோ மினிஸ்டர் பிஏக்கெல்லாம் மினிஸ்டர் தான் தப்பு பண்ணுறான்னா, மினிஸ்டர் பிஏக்கள் இந்த வேலை பண்ணுறான்னா, இப்போ மினிஸ்டர் பிஏ என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த மினிஸ்டர் பிஏ மூலமாக தான் நிறைய ஊழல் நடக்கும், அயோக்கியத்தனம், அக்கிரமம் எல்லாமே நடக்கும். அந்த சாரில் கூட அந்த பெரிய சார் இருக்காங்கள மினிஸ்டரு, அவருடைய பிஏக்கள் மூலமாக தான் இந்த இவனுக்கு ஞானசேகரனுக்கு தொடர்பு வந்திருக்கும். ஒழுங்காக விசாரித்தா தானே அது. விசாரிக்காத அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவங்களெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம். உள்ள தட்டுறதுக்கு முதல் வேலை அதுதான். ஆட்சி மாற்றத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மினிஸ்டர் பிஏக்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும். எப்படின்னா, ஒரு மினிஸ்டராக ஆனாங்கன்னா அவங்க பிஏ போட்டுக்கலாம். ஆனால் பிஏ யாருன்னா கெசட்டட் பிஏன்னு இருக்குது, அரசாங்க பிஏ. அது அவங்களே என்ன பண்ணுவாங்க, சில மந்திரிங்க எனக்கு இவரை அனுப்புங்க, அந்த அண்டர் செக்ரட்டரி அனுப்புங்க, இந்த இவரை அனுப்புங்க, செக்ஷன் ஆஃபீஸரை அனுப்புங்க தலைமைச் செயலகத்தில், இல்லை வேறு அரசு பணியில் இருக்கிறவங்க. கெசட்டட் ஆஃபீஸர்னு அரசாங்கமே போடுவாங்க. அவன் மூலம் ஊழல் பண்ண மாட்டான் மந்திரி. பர்சனல் பிஏன்னு மந்திரி போட்டுக்குவான் ஒரு ஆள். அந்த பர்சனல் பிஏ மூலம்தான் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் மந்திரி பண்ணுவான்.